ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன் மூவிஸ். இன்னைக்கு நம்ம டெரர் டியூஸ்டேல எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் த கேர்ள் ஃப்ரம் நெக்ஸ்ட் டோர். இந்த பேரை கேட்ட உடனே இது முன்னாடி நிறைய இங்கிலீஷ் படத்தில் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. சிம்பிளான ஒரு ஒன்லைன் தான், ஆனால் அதை லைட்டாக காம்ப்ளிகேட் ஆக்கி விட்டுருப்பானுங்க ஸ்க்ரீன் பிளேல. அதில் இதோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாடகைக்கு வர்றாரு. அங்கே வந்த இடத்துல ஒரு மர்மமான பெண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா இவருக்கு நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்துட்டே இருக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நம்மளை சுற்றி என்னதான் நடக்குதுன்னு இவரே கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாரு. அப்படி இறங்குனதுக்கு அப்புறமா இவருக்கு என்னதான் ஆச்சுன்றது தான் இந்த எபிசோடோடைய மீதி கதை. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திரைக்கதைக்குள்ளார போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் இந்த படத்தோட ஹீரோ தான் காட்டுறாங்க. இவர் இப்போ புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாடகைக்கு தான் போக போகிறாரு. அங்கே தான் இப்போ கார்லையுமே போயிட்டு இருக்காரு. இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்டுன்னா பறவை. இதுக்கு முன்னாடி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பேரை ஆயில்னு வச்சுருப்பாங்க. என்னன்னு அர்த்தம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்கிரிப்டை ரைட் பண்ண ரைட்டருக்கு கேரக்டர்ஸுக்கு நேம் வைக்கணுன்னே தோணிருக்காது போல இருக்கு. அதனால வெளியில் எட்டி பார்த்துருப்பாரு போல இருக்கு. அங்கே ஏதாவது பறவை பறந்துட்டு இருந்திருக்கும். அந்த பறவையை பார்த்துட்டு அப்படியே உள்ள பார்த்தா அங்கே ஏதாவது எண்ணெய் இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால ஒரு கேரக்டருக்கு பறவனும் இன்னொரு கேரக்டருக்கு எண்ணனும் பேர் வச்சுட்டாரு போல இருக்கு. அடுத்த எபிசோட்ல கொட்டை வேப்பமர பட்டன் கூட பேர் வச்சிருப்பாங்க. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து லக்கேஜ் தான் கார்ல இருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அதை எடுத்துட்டு உள்ளார போயிட்டே இருப்பாங்க. அப்ப பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு ஒரு முன்னாடியே தற்கொலை பண்ணிட்டு கீழே விழுது. பார்த்தா அப்படியே ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்கு. அதை ஒரு அப்படி அதிர்ச்சியில பார்த்துட்டே இருக்க இவர் பின்னாடி வந்து நின்றுட்டு இருந்தா அந்த ஃப்ரெண்டோ என்னத்தை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே தான் இவருக்கு தெரியுது அந்த செத்து போன பொண்ணு இவருடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குன்னு. அப்ப அதை சாதாரணமா நினைச்சிட்டு இவர் உள்ளார போயிடுறாரு. இப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் இவருடைய ஃப்ரெண்ட் அந்த இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு, இந்த இடம் பெருசா ஒன்றும் இல்லையே, இதை விட ஒரு நல்ல இடத்த நீ பார்த்துருக்கலாமேன்னு கேட்ட உடனே அதுக்கு பேர்டு இல்ல இந்த இடமே போதும், ஏன்னா இந்த இடத்துக்கே வாடகை அதிகம், ஒருவேளை நான் வேற எங்கேயாச்சும் போகணும்னு நினைச்சேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் இன்னொரு 10,000 கடன் கூட, நான் வேற எங்கேயா போறேன்னு கேட்ட உடனே இல்ல இந்த இடமே நல்லா இருக்குன்னு அப்படியே ஒரு ஃப்ரெண்டு எஸ் ஆயிடுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர்கிட்ட இருந்து ஒரு 10,000 கடன் வாங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு 10,000 கடன் கேட்க ஐயோ ஆளை விடுறா சாமின்னு சொல்லிட்டு கம்முன்னு ஆயிடுறாரு. இப்ப இங்க பேர்டு மெயினா எதுக்கு வந்திருப்பாருன்னா, இந்த ட்ரேடிங் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஸ்டடி பண்ண தான் வந்திருப்பாரு. இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தாதான் அது எல்லாத்தையும் ஈஸியா கத்துக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு இப்ப வாடகைக்கு இவங்க வந்திருப்பாங்க. ஆனா அப்படி வந்த இவங்களோ இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லா வேலையுமே விட்டுட்டு தான் இங்க வந்திருப்பாங்க. இப்ப இவர்கிட்ட 10 பைசா கையில இருக்காது. அதனால தான் இவருடைய ஃப்ரெண்டே பயப்படுவாரு. எப்படி நீ என்கிட்ட வாங்கின கடன் அடைக்க போற, இங்க எப்படி வாடகை கொடுக்க போற, எப்படி சாப்பிட போறேன்னு கேள்விலாம் கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஏன் பிரச்சனைன்னு பேர்டு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமா ஒரே ஒரு லக்கேஜ் மட்டும் வெளியிலே வச்சுட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த லக்கேஜ் எடுக்க இப்போ வெளியில தான் போவார். பார்த்தா இவர் முன்னாடி ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கும். இவங்க எதிர்த்த வீட்டுல அந்த பொண்ணு தங்கியிருக்கும் போல இருக்கு. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பாடா எதிர்த்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு போல இருக்கு, ஜாலி தான் சொல்லிட்டு சிரிச்சுட்டே உள்ள வருவாரு. வந்தது மட்டும் இல்லாம ஒரு துண்டு பேப்பர்ல ஏதோ எழுதி அந்த பொண்ணு இருக்கிற அந்த ரூம்ல ஒட்டி வர விட்டுருவாரு. ஒட்டிட்டு இப்போ அவருடைய ஃப்ரெண்டை தான் லிஃப்ட்ல அமுச்சு வச்சுட்டு திருப்பி இங்க வருவாரு. பார்த்தா அதுக்குள்ளார அந்த பேப்பர் அங்க இருக்காது. அந்த பொண்ணு எடுத்துட்டு இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அதுக்குள்ளார அந்த பொண்ணு பேப்பர் எடுத்துடுச்சான்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு அவர் கதவுள்ளார போய் ரூமை முடிப்பாரு. இப்ப மூடின உடனே அவருடைய கால்லாம் ஆடும். என்னாச்சுன்னு தெரியாது. அப்ப அந்த நேரம் இவருடைய பேகை தான் வேகமா திறந்து பார்ப்பாரு. அதுக்குள்ளார ட்ரக்ஸ் தான் இருக்கும். இவர் கொஞ்சம் ட்ரக் அடிக்ட் போல இருக்கு. அதனால அதை கொஞ்சம் கையில ஏத்தன உடனே தான் இவருக்கு அந்த நடுக்கம்லாம் நிக்குது. அந்த ஷோபால படுத்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. இப்ப அந்த போதை இருந்ததுனால அப்படி படுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகும் தெரியாது, ஏதோ ஒரு பொண்ணு இவருடைய ரூம்ல குளிக்கிற மாதிரி இருக்கும். சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு யாருன்னு எந்திரிச்சு பார்ப்பாரு. பார்த்தா ஒரு பொண்ணு தான் அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும். அது வரதை அவர் பார்த்துட்டு இருக்க ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு மறைஞ்சுமே போயிடும். எங்க போயிருக்குன்னு தெரியாது. அதனால இவர் எந்திரிச்சு அந்த இடத்தையும் சுத்தி சுத்தி தேடி பார்ப்பாரு. இப்ப நடந்தது பிரம்மையா இல்ல உண்மையாலுமே யாராவது வந்துட்டு போனாங்களான்னு இவருக்கு தெரியல. அதனால கொஞ்சம் அதிர்ச்சியில நின்றுட்டே இருக்க அப்ப கீழே ஒரு துண்டு பேப்பரை பாக்குறாரு. அந்த துண்டு பேப்பர்ல சில அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்கு. திடீர்னு உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா எந்திரிக்காதீங்க, அப்படியே உள்ளாரே இருங்க. அதே நேரம் ஹெல்ப்புக்கு யாராச்சும் கூப்பிடணும் கூப்பிடாதீங்க. அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் மிட் நைட்ல இந்த கதவை திறந்துட்டு வெளியே வரவே வராதீங்க. யாராச்சும் ஒருத்தங்க வெளியில நடக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு கதவை தட்டுற மாதிரியுமே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு கதவை திறக்கிற வேலை வச்சுக்காதீங்க. உங்க வீட்டு மேல இடியே விழுந்தாலும் சரி, நீங்க அதை கண்டுக்காம ரூமுக்குள்ளாரே இருங்க அப்படின்ற மாதிரி இந்த சீட்ல போட்டிருக்கு. அதெல்லாம் அவர் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இது, யார் எழுதி இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே இவர் அவருடைய ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு, இன்னைக்கு நம்ம காலையில லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோமே, நீ ஏதாச்சும் துண்டு சீட்டை இங்க பார்த்தா, ஏன்னா நான் பார்க்கும்போது இங்க ஒரு துண்டு சீட் இருந்துச்சு, அதுல என்னென்னவோ வினோதமா எழுதி வச்சிருக்காங்க, யார் இதை வந்து வச்சுட்டு போனதுன்னே தெரியல. ஆனா எனக்கு யாரு மேல டவுட்டா இருக்குன்னா, பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கு தெரியுமா, அதான் கதவு திறந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு போயிருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. இதை இதை செய்யாதன்ற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்குன்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவர் தெரியலன்னுறாரு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போன் வச்சிடறேன்னு சொல்லிட்டு இப்போ போனை வச்சுட்டு அவருடைய அந்த ட்ரேடிங் வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஷேர் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு அந்த பேப்பர்ல படிச்ச மாதிரியே யாரோ ஒருத்தவங்க கத்திட்டு இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டா எப்படி பேசிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி கத்திட்டு
கத்திட்டு இருக்காங்க. இவரும் டக்குன்னு பயந்துடுறாரு. என்ன அந்த பேப்பர்ல போட்டிருந்த மாதிரியே யாரோ கத்திட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அதனால அந்த சத்தத்தை கேட்டும் கேட்காத மாதிரி இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஹெட்செட் எடுத்து தலையில மாட்டிப்பாரு. அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் ட்ரேடிங் பண்ணிட்டே இருக்க திடீர்னு கொஞ்ச நேரம் பிரேக் விடலாமேன்னு சொல்லிட்டு வெளியில போய் நின்று பால்கனில சிகரெட் தான் அடிச்சிட்டு இருப்பாரு. அப்படி நின்றுட்டு இருக்கிறவருக்கும் மைண்ட் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல எட்டி பார்ப்பாரு. பக்கத்து ரூம்ல வந்து எட்டி பார்த்தா தெரியும் போல இருக்கு. அதனால அப்படியே காலை வச்சு அந்த பக்கம் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க 2 பேரும் அங்க தனிமையில இருப்பாங்க. அதை அவர் பார்த்துடுறாரு. இவர் பார்க்கறது அந்த பொண்ணுமே பார்த்துருது டக்குன்னு. அந்த பொண்ணு பார்த்த உடனே ஒரு ஓடுவார் பாருங்க, ஒரு ஓட்டம் ஊந்தடிச்சுன்னு போய் ரூமுக்குள்ளார கதவையே சாத்திப்பாரு. அப்படி ஒரு கொஞ்ச நேரம் அந்த கதவு பக்கத்துல நின்றுட்டே இருக்க இவர் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த பேப்பர்ல என்னென்னலாம் போட்டிருக்கோம் அது எல்லாமே இப்ப நைட்டு நடக்க ஆரம்பிக்குது. இவரோ என்னடா அதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த கதவை அவங்க போட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. அதே மாதிரி அந்த கதவை யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி வேற இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பொறுமையா கதவு கிட்ட போய் அதுல கண்ணை வச்சு பாக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல பாக்குறாரு. ஒரு கொஞ்ச நேரம் பாக்குறாரு, எதுவுமே இல்லை. ஆனா சடனா யாரோ ஒருத்தவங்க அதுல கையாலே அடிக்கிற மாதிரி இருக்கு. அதையே பார்த்துட்டு இப்போ அவர் பயந்துட்டு நின்றுட்டே இருக்க இவருடைய ஃப்ரெண்டு அந்த நேரம்னு பார்த்து ஃபோன் பண்ணுவாரு. அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கணும், இந்த மாதிரி நேரத்துல ரொம்பவே அமைதியா அந்த இடம் இருக்கணும், அந்த சத்தம் வந்தா பிரச்சனை ஆயிரும்னு போட்டிருக்கோம். ஆனா இவரும் அந்த நேரம் ஃபோன் பண்ணா அவருடைய ஃப்ரெண்டு வர அசிங்கமா கேள்வி கேட்டு விட்டுருவாரு. என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்போ ஃபோன் பண்ணான்னு கேட்டா, இல்ல நான் உன் வீட்டு பக்கம் தான் வந்துட்டு இருக்கேன், உன்னோட ஷூ என்னுடைய கார்ல தான் இருக்கு, வேணும்னா வந்து வாங்கிக்கிறேன்னு கேட்ட உடனே இதுவாடா நேரம், இப்போ வந்து நான் பிரச்சனையில இருக்கேன், அந்த பேப்பர்ல என்னெல்லாம் பிடிச்சோ அப்படியே நடந்துட்டு இருக்கு எல்லாம், அதனால நான் அந்த பேப்பர்ல சொன்ன மாதிரியே கதவெல்லாம் மூடிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கேன், நீ போனை வை நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு போனை கட் பண்ணிட்டு அப்படியே ஷோபால படுத்துடுறாரு. அப்போ சில ஞாபகங்கள் இவருக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு கீழே விழுந்ததை பார்த்தது, அந்த மாதிரி சில ஞாபகங்கள்லாம் வருது. அதை நினைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா நைட்டு தூங்கிடுறாரு. தூங்கினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையிலயோ தலைவலியில எழுந்திரிச்சு தண்ணி தான் எடுத்து குடிப்பாரு. நைட்டு ட்ரக்ஸ் அடிச்சதுனால தலைவலிக்கும்ல. அப்புறமா ஷார்ட்ஸ்லாம் மாட்டிட்டு வெளியில் ஷாப்பிங் தான் போலான்னு பார்ப்பாரு. அப்படி போகும்போது நேற்று நைட்டு சத்தம்லாம் கேட்டுச்சு, என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எதிர்த்து விட்ட பார்த்துட்டே இருக்காரு. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அதுல லாக் பண்ணிருக்கு சங்கிலி போட்டு. நேற்று நைட் பார்த்தோமே திறந்து தானே இருந்துச்சு, இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட பொறுமையா போயிட்டு அதில் அப்படியே காதை வச்சு பார்க்குறாரு. பார்த்தா எந்த ஒரு சத்தம் மேலே ரொம்பவே அமைதியா இருக்கு. ஆனால் லைட்டா கதவு தட்டுறாரு. அப்படி தட்டின உடனே யாரோ ஒருத்தவங்க சடனா கதவு திறக்கிறாங்க. அப்படி வேகமா திறந்ததுனால இவர் பயத்துல கீழே விழுந்துடுறாரு. விழுந்தவரை எந்திரிச்சாங்க. பார்த்தா அதுக்குள்ளார ஒரு பொண்ணு அடைப்பட்ட மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே ஒரு வேகமா கீழே செக்யூரிட்டி கிட்ட தான் ஓடுவாரு. இங்க பாருங்க 406வது ரூம்ல ஏதோ ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா வந்து என்னன்னு பாருங்கன்னு சொன்ன உடனே என்ன ரூம் திருப்பி சொல்லுங்கன்னு உடனே 406ன்னுவாங்க. 406 அந்த ரூம்ல யாருமே இல்லையா? அந்த ரூமுடைய ஓனர் வந்து இந்த இடத்துல இருந்து போய் ரொம்ப நாள் ஆகுது, இப்ப அந்த ரூம்ல யாருமே வாழல, நீங்க நல்லா பாத்தீங்களா அந்த ரூம் தானான்னு கேட்ட உடனே ஆமாமா அந்த ரூம் தான் சொல்றாரு. ஆனா இந்த வாட்ச்மேன் என்ன சொல்லுவாருன்னா அங்க யாருமே இல்லைங்க, நீங்க ஏதாவது கற்பனை பண்ணிருப்பீங்க, போயிட்டாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அதே ஒரு பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னா சரி ஓகே ஏதோ ஒன்று இவனுங்க நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறானுங்க போல இருக்கு, நம்மளே கண்டுபிடிப்போம்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் தான் போவாரு. அங்க போயிட்டு சில கம்பிகள்லாம் வாங்கிட்டு வந்து அதை நேரா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இப்ப அப்படியே இவர் வீட்டுல இருந்து பக்கத்து ரூமுக்கு ஜம்ப் பண்ணிடுவாரு. அந்த ஜன்னலை ஓபன் பண்ணி உள்ளதான் போய் பார்ப்பாரு. அங்க பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சமீபத்துல யாரும் வந்துட்டு போன மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே அந்த ரூமுக்குள்ள இருக்காது. அதெல்லாம் அவர் பார்த்துட்டு அப்ப யார் தான் நேற்று நைட்டு இந்த ரூமுக்குள்ளார வந்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சுட்டு நின்றுட்டு பக்கத்து ரூமுக்கு போய் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம், அந்த ரூமுக்குள்ளார இவர் தான் உட்காந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அவர் அப்படியே நின்றுட்டே இருக்க டக்குன்னு ஏதோ கனவுல இருந்து முழிக்கிற மாதிரி இங்க முழிக்கிறாரு. இவருடைய ரூமுக்கு வந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோமோ அதை நினைச்சு பார்த்து இப்ப ஒரு அதிர்ச்சியா உட்காந்துட்டே இருக்க அவருடைய ஃப்ரெண்டு தான் திருப்பியுமே ஃபோன் பண்ணுவார். உன்னோட ஷூ என்னுடைய கார்ல இருக்கு வேணுமான்னு கேட்ட உடனே உனக்கு இதே தான் வேலை, எப்போ பார்த்தாலும் ஷூ கார்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்புறமா எடுத்துக்கிறேன், இப்போ நான் வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன், நான் சொன்னல பக்கத்து வீட்டு பொண்ணு அதை யாரோ ஒருத்தங்க அந்த ரூம்லயே அடைச்சு வச்சிருக்காங்க, அதை பார்த்துட்டு நான் இங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட போய் சொன்னா அவன் வாயை மூடிட்டு கம்மன் தான் நான் எதுவுமே பண்ணல, ஏதோ பெரிய விஷயம் போல இருக்குது, போலீஸ்ல சொல்லலாம்னு பார்த்தா அதுவும் சரிப்பட்டு வராது, ஏன்னா அந்த விஷயம் பெருசாச்சுன்னா அது நம்ம கிட்ட தான் வந்து நிற்கும், இதை யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு நூல் பிடிச்சி வந்தா நம்ம கிட்ட தான் வருவானுங்க, அதனால போலீஸ் கிட்டயும் சொல்ல தேவையில்ல, என்னதான் பண்ணலான்னு இப்போ அவங்க 2 பேரும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்குமே வராங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில போயிட்டு இந்த ரூமுடைய ஓனர் யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ சொன்ன மாதிரியே ஒரு கொஞ்ச நேரத்துல நைட் ஆயிடுச்சு. ஒரு ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு கரெக்டா சொன்ன டைமுக்கு வெளியில கிளம்புறாரு. அப்படி போகும்போது இவர் ஏதோ ஒரு விஷயத்த மறந்து வீட்டுக்குள்ளாரே வச்சுட்டு வந்துருவாரு போல இருக்கு. திரும்பியுமே அந்த ரூமுக்குள்ளார போறாரு. அப்படி போகும்போது இவரோட ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுவார். ஃபோனை போட்டு ஒரு அசிங்கமா கேள்வி கேட்பாரு. டேய் என்னடா ஆச்சு, இப்பதான் நான் நல்லா பேசிட்டு இருந்தேன், திடீர்னு ஏன் என்ன கேள்வி கேட்கிறேன்னு உடனே அப்பதான் அவர் சொல்றாரு, இன்னைக்கு தான் நான் உன்னுடைய அம்மாவை வீட்டுல போய் பார்த்தேன், உன்னுடைய அம்மா சொல்லனா எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது, நீ வந்து இந்த ட்ரக்ஸுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டியாமே, அதனாலதான் உன்னை வேலையை விட்டு கூட துரத்திட்டாங்கன்னு உன்னுடைய அம்மா சொன்னாங்க, அது மட்டும் கிடையாது, உன்னுடைய வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்ன பத்தியா, அது எல்லாமே என்னுடைய ஹால்சினேஷன் தான், நீ ட்ரக்ஸ் அடிச்சதுனால வந்த விளைவு தான் அது, என்னை ஏமாத்துறியா, என் பணத்தை எல்லாத்தையுமே வாங்கி ட்ரக்ஸ் அடிச்சு கரியாக்கிட்டு என் தலையிலேயே மிளகா அரைக்க பாக்குறியான்னு கேட்க, அதுக்கப்புறம் நீ என்ன
நினைச்சிட்டு இருக்க? ஹாலுசினேஷன் எது, ரியாலிட்டி எதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒருவேளை உனக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீ அப்படியே விட்டுரு, இதை நானே பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவர் சொல்லிடுறாரு. ஓ, நீ அப்படி வரியா, சரி சரி. இந்த ரூமுடைய ஓனரை நான் நாளைக்கு மீட் பண்ண தான் போறேன், அவங்ககிட்ட கேட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இப்போ அவருமே போனை வச்சிடுறாரு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளார சண்டை நடந்ததுனால ஒரு பயங்கரமா டென்ஷன் ஆகி போனை தூக்கி போட்டு உடச்சிட்டு நிறைய ட்ரக்ஸ் கிட்ட தான் போவாரு. அந்த ட்ரக்ஸ் எடுத்து இவர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு இந்த மாதிரி நிகழ்வுலாம் நிகழவே ஆரம்பிக்கும். இப்ப கதவை திறந்துட்டு வெளியே போறாரு. பார்த்தா அந்த எதிர்த்த வீட்டு கதவு திறந்துட்டு தான் இருக்கு. திறந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவரும் அப்படியே வெளியில போயிடுறாரு, எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு. அப்ப போற அந்த நேரம் அந்த பொண்ணு கதவை திறந்துட்டு வெளியே வரும். நிறைய இவருடைய ரூமுக்குள்ளார தான் போகும். இவரும் அதை பார்த்த உடனே அந்த ரூமு பின்னாடியே போறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னே தெரியாது. அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. பார்த்தா அவர் திருப்பியுமே தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாரு. அப்ப சடனா திரும்பி பார்த்தா அங்க கதவு கிட்ட ஒரு பேப்பர் கிடக்கு. என்னடா பேப்பர்னு சொல்லிட்டு அதை அவர் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதுல சில வினோதமான விஷயங்கள்லாம் போட்டிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்ல சில கோளாறு ஆயிடுச்சு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பில்டிங்ல இருந்து சில ஸ்மெல்லாம் வரும், அதை ரொம்ப சுவாசிக்காதீங்க. அதே மாதிரி ஏதாச்சும் நாய்ஸ் லெவல் அதிகமா கேட்குற மாதிரி ஹெட்செட்டு இல்லை சத்தமா இருக்கிற மாதிரி ஸ்பீக்கரோ தான் வச்சிருந்தா அதுகிட்ட இருந்து தள்ளியே இருங்க. ரொம்ப சத்தமாலாம் எதுவும் கேட்காதீங்க. அதே மாதிரி பிளம்பிங் வேலையிலுமே சில பிரச்சனை இருக்கு, அதனால நீங்க பெரும்பாலுமா தண்ணி கிட்ட இப்போ போகாதீங்க, அந்த காணை திறக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க இருக்கிற அந்த ரூம்ல வேற யாராச்சும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், அப்படி யாராவது பார்த்தீங்கன்னா அவங்கள நேருக்கு நேரு கண்ணால பார்க்காதீங்க, அப்படியே போய் கம்முன்னு உட்காந்துருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. சுச்சுவேஷன் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நாங்களே உங்ககிட்ட சொல்லுவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அந்த ரூமுக்குள்ளாரே இருங்க, வெளியே வராதீங்கன்னு சொல்லி அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. அதே ஒரு படிச்சு பார்த்துட்டு என்னடா இது வினோதமா என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இப்போ கதவை தான் திறந்து பார்ப்பாரு. கதவு லாக் ஆயிருக்கும், கதவை திறக்கவே முடியாது அவரால். அதனால ஜன்னல் வெளியேட்டி போய் பார்ப்பாரு. அது எவ்வளோ தூரம் கீழே, இவர் எத்தனாவதோ ஃப்ளோர்ல இருப்பாரு போல இருக்கு, அது கீழே எப்படி போறதுன்னு தெரியாம அங்க நின்றுட்டே இருக்க. அப்பதான் சடனா திரும்பி பார்ப்பாரு. இவர் வச்சிருந்த ஒரு கம்பி இருக்குமே, அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஆனா அந்த கம்பி அந்த இடத்துல இருக்காது. அது எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ உள்ளார தான் வருவாரு. அதே நேரம் இங்க இவருடைய ஃப்ரெண்டு அந்த 406 வீட்டோடைய ஓனர் தான் பார்க்க வந்திருக்காரு. அவர்கிட்ட விசாரிச்ச உடனே தான் அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. அந்த வீட்டுல நான் தான் இருந்தேன், அப்படி இருக்கும்போது தான் அங்க ஒரு வயசு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் சில தொடர்புலாம் ஏற்பட்டுச்சு, அதுவும் நானும் கொஞ்சம் தப்பா தான் இருந்தோம், அதெல்லாம் என்னுடைய ஒய்ஃப் கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம எங்க 2 பேரை கண்டிச்சுமே வச்சா, ஆனா அதெல்லாம் நாங்க கேட்காம திரும்ப திரும்ப ஒரே மாதிரி தான் இருந்தோம். அதனால என்னுடைய ஒய்ஃப் ஒரு நாள் ரொம்ப பைத்தியக்காரி மாதிரி ஆகி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா நான் அவளை என்னென்னவோ சொல்லி சமாளிக்க பார்த்தா, ஆனா என்னால சமாளிக்கவே முடியல. கடைசியில என்னுடைய ஒய்ஃப் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருந்து நாங்க வெளியிலுமே வந்துட்டோம். இப்ப அந்த வீட்டுல யாருமே இல்லை, அந்த வீடு ரொம்ப தனிமையா தான் இருக்குன்னு இவங்க சொன்ன உடனே தான் இங்க காட்டுறாங்க. பார்த்தா இப்பதான் நமக்கு தெரியுது இது எல்லாமே பேயின்னு. ஏன்னா இவர் அடிக்கடி ட்ரக்ஸ் தான் அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஒருவேளை இவர் அடிக்கிற அந்த ட்ரக்ஸ்னால தான் ஹாலுசினேஷனா இருக்குமோன்னு நம்மளை நம்ப வச்சுட்டே இருப்பாங்க. இப்ப இந்த உண்மையை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுல உண்மையிலே பேய் இருக்குன்றதே நம்ம காட்டுவாங்க. அப்புறமா ஒரு ஃப்ரெண்டு கேட்பாரு, சரி அந்த எதிர்த்த வீட்டு பொண்ணு அது என்னாச்சு, நீங்க மூவ் பண்ணி வந்துட்டீங்க, அந்த பொண்ணு என்னாச்சுன்னு கேட்ட உடனே அவ ஒரு கொஞ்ச நாள் செத்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொன்ன உடனே தான் இங்க காட்டுறாங்க. பார்த்தா இந்த இடத்த சுத்தி அந்த பேப்பர்ல இது முன்னாடி போட்டிருக்கும் தெரியுமா, அது என்னென்னலாம் போட்டுச்சோ அது எல்லாமே அப்படியே இப்போ லைனா நடக்கும். ஃபர்ஸ்ட் இவர் அந்த கதை தான் போய் பார்ப்பாரு. அந்த ஹேண்ட் பேர்ல பயங்கரமான ஹீட்டா இருக்கும், அதை தொட்ட உடனே ஒரு கையை அப்படியே வெந்து போயிடும். அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அவர் கத்திட்டு இருக்காரு. ரெண்டாவதா அந்த இடத்த சுத்தி பயங்கரமான சத்தங்கள் எழுது. அதனால அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர் வச்சிருந்த அந்த ஹெட்செட் எடுத்து ஒரு காதுல மாட்டிப்பாரு. மாட்டின உடனே கொஞ்சம் சத்தம் கம்மியான மாதிரி இருக்கும். அப்ப திடீர்னு பார்த்தா இவர் உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஷோபா மேல தண்ணியா கொட்ட ஆரம்பிக்குது. ஒரு ஷவர்ல இருந்து கொட்டினா எப்படி கொட்டுமோ அந்த மாதிரி கொட்டிட்டு இருக்கு. அந்த தண்ணிலாம் ஒரு மேல பட்ட உடனே ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு ஓரமா உட்காந்துக்க திடீர்னு யாரோ கதவை திறக்கிறாங்க. அந்த கதவை திறந்துட்டு உள்ள வருது வேற யாருமே கிடையாது, இவருடைய சொந்த அம்மா தான். அவங்க இப்போ உள்ள வந்து அந்த இடத்தையும் சுத்தி பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. வாப்பா என் கூடயே வந்துரு, நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன், ப்ளீஸ் என் கூடயே வந்துருன்னு தேம்பி தேம்பி அழுதுட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்பதான் அவருக்கு அந்த பேப்பர்ல பார்த்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீங்க திடீர்னு யாரையாச்சும் இந்த ரூமுக்குள்ளார பார்ப்பீங்க, அப்படி பார்த்தா அவங்கள கண்ணுக்கு நேரா பார்க்காதீங்கன்னு போட்டிருக்கும். அது இப்பதான் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. இவங்க அம்மாவை தான் பார்க்க கூடாதுன்னு அந்த பேப்பர்ல போட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இவர் குழப்பத்துல வெளியில ஓடியாரு. அப்படி ஓடி வரும்போது தான் தெரியுது அந்த இடத்துல இவங்க அம்மா இவருடைய போட்டோவை தான் கையில வச்சுட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. போட்டோவை பார்த்த உடனே தான் இவருக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, இவர் செத்து போயிட்டாருன்னு. இவர் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேப்பர்லாம் எடுத்து படிச்சிருப்பாரு. அந்த பேப்பர்ல போட்டிருந்த ஒரு விஷயமுமே இவர் செத்து போனதுக்கு அப்புறமா நடக்க போற இறுதி சடங்கை வச்சுதான் அதுல போட்டிருக்கோம்னு. அந்த கதவை தட்டுற மாதிரி கேட்டிருக்கோம்ல, அது வேற யாருமே கிடையாது, இவருடைய ஃப்ரெண்டு தான் தட்டியிருப்பாரு. அதே மாதிரி அந்த தண்ணி எல்லாம் பிஞ்சிருக்கும்ல அந்த ஷோபால, அது வந்து புனித நீர் தான், இந்த ஹோலி வாட்டர்னு சொல்லுவாங்களா, அதை தெளிச்சிருப்பாங்க. இப்ப இவர் இவ்வளோத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டு நின்றுட்டே இருக்க அப்பதான் நமக்கு சில விஷயங்களை காட்டுறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல அந்த பொண்ணை பார்த்துட்டு அது பின்னாடியே போயிருப்பாரு இல்லையா, நிறைய எங்க தான் போயிருப்பாருன்னா பால்கனி பக்கத்துல தான் போயிருப்பாரு. அந்த பொண்ணோட சேர்ந்து இவருமே அப்படியே குதிச்சுட்டு இருப்பாரு. அதோட செத்தவர்
தான் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஆன்மாவே எழுந்திருச்சு பார்த்துருப்பாரு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம. இப்ப எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி இவர் அழுதுட்டே இருக்க அந்த பொண்ணு பேயா உட்காந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணோட மடியில இவர் படுத்துட்டு இருக்காரு பேயா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரி காட்டி இந்த கதையை அப்படியே முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திரும்பியுமே இந்த 407 நம்பரை யாராச்சும் ரெண்ட்டுக்கு வர்ற மாதிரி ஆடை காட்டி அப்படியே முடிக்கிறாங்க. இந்த டெரர் டியூஸ்டேல எல்லாமே ஒரு டார்க் எண்டிங் மாதிரி தான் முடிஞ்சிட்டு இருக்கு. எதுவுமே ஒரு குட் எண்டிங் மாதிரியே முடியல இது வரைக்கும். இதுக்கப்புறமாச்சும் அதாவது குட் எண்டிங் மாதிரி தான் நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அடுத்து நம்ம இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.